2017ஆம் ஆண்டிலிருந்து மேல்முறை செய்யப்பட்டதிலிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டதிலிருந்து இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் 19ஆம் தேதி தான் இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதாவது அமைச்சராக இருந்த பொன்முடி 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாகவும் அவர் வருமானத்துக்கு அதிகமாக 1,75,00,000 என்ற அளவில் அவர் சொத்து குவிப்பில் ஈடுபட்டிருப்பதாகவும் அது அனைத்தும் நிரூபணமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்குவதாக உயர்நீதிமன்றம் அறிவித்தது. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னால் 2 தரப்பு வாதங்கள் அப்போதே 19ஆம் தேதியே லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு மற்றும் அதே போன்று ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அவர் அப்போது குற்றம் சாட்டப்பட்ட தரப்பு தற்போது அமைச்சர் பொன்முடி தரப்பு ஆகிய 2 தரப்புகளும் வாத பிரதிவாதங்கள் முன்வைத்தார்கள். 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பரபரப்பான தீர்ப்பு வழங்கினார். அப்போது இந்த வழக்கை பொறுத்தவரையில் அவருடைய மனைவி வாங்கிய சொத்துக்கள் என்ற அடிப்படையில் பார்த்தோம்னால் அவர் சுயமாக வாங்கினாரா அல்லது அமைச்சராக இருந்த பொன்முடியே சொத்துக்களை குவித்து அது தன்னுடைய மனைவி பெயருக்கு மாற்றினாரா என்பது கூட சந்தேகமாக இருப்பதாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதே போன்று அந்த 5 ஆண்டு காலத்தில் அந்த அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அந்த 5 ஆண்டு காலத்தில் அவருடைய சொத்து மதிப்பு இந்த அளவுக்கு உயர்த்தப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை கூட சிறப்பு நீதிமன்றம் மேலோட்டமாக தான் விசாரணை செய்திருக்கிறது என்றும் குறிப்பாக குற்றம் சாட்டப்படக்கூடிய அமைச்சர் பொன்முடியினுடைய வருமான வரி கணக்கு அதே போன்று சொத்து விவரங்கள் வங்கி கணக்கு உள்ளிட்ட 39 சாட்சிகளை முறையாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட போது கூட அது முறையாக விசாரணை எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்றும் மேலோட்டமாகவே அது விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பதால் இந்த அவர் விடுதலை செய்யப்பட்டது ரத்து செய்யப்படுவதாக நீதிபதி தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் பொன்முடியினுடைய மனைவி விசாலாட்சியின் பெயரில் 110 ஏக்கர் விவசாய நிலம் இருப்பதாகவும் அதன் மூலமாக பெறப்பட்ட வருமானத்தின் அடிப்படையில் விசாலாட்சியினுடைய சொத்து மதிப்பு அதே போன்று அமைச்சர் பொன்முடியின் சொத்து மதிப்பு தனித்தனியாக கணக்கிட முடியாது என்றும் இரண்டையும் ஒன்றாக சேர்த்தும் கணக்கிட முடியாது என்று சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்திருப்பது ஏற்புடையதாக இல்லை என்று இந்த வழக்கை ஒட்டுமொத்தமாக சிறப்பு நீதிமன்றம் மேலோட்டமாக தான் விசாரித்திருக்கிறது. மேலோட்டமாக விசாரித்துதான் அவரை விடுதலை செய்திருக்கிறார்கள் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் கடந்த 19ஆம் தேதி தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தான் அவர் குற்றவாளி என்று நிரூபணமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவருக்கான தண்டனை என்பது இன்றைய தினத்தில் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் அந்த தண்டனை விவரமானது வெளியாக இருக்கிறது. இதை பொறுத்தவரை இந்த தண்டனை விவரங்கள் எப்படி இருக்கும் என்ற ஒரு மேலோட்ட பார்வை சட்ட வல்லுநர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்களை படி பார்த்தோமானால் பொதுவாக மக்கள் பிரதிநிதிகளை பொறுத்தவரையில் லஞ்ச ஒழிப்பு வழக்கில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம் சொல்லக்கூடியதாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இதற்கு முன்னர் கூட பல வழக்குகள் இது போன்று கடந்து வந்திருக்கின்றன. ஆனால் 7 ஆண்டுகள் யாருக்கும் விதிக்கப்படவில்லை. இந்த நிலையில் அமைச்சராக இருக்கக்கூடிய தற்போதும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடிக்கு இந்த வழக்கின் தீர்ப்பை பொறுத்தவரையில் அவர் 3 ஆண்டுகள் குறைந்தபட்சமாக ஒரு 3 ஆண்டுகளோ அல்லது 3 ஆண்டுகளுக்கு குறைவாகவோ சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யலாம் என்றும் ஆனால் அதே சமயத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக 4 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் இது போன்ற வகையில் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் உச்சநீதிமன்றம் சென்றுதான் இந்த வழக்கிலிருந்து விடுதலை பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக 3 ஆண்டுகளுக்குள்ளாக அவர் சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே மேல்முறையீடு செய்யலாம். 3 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் உச்சநீதிமன்றம் தான் செல்ல வேண்டும் என்ற சட்ட விதி என்பது இருக்கின்றது. அதே போன்று மக்கள் பிரதிநிதிகளை பொறுத்தவரையில் லஞ்ச ஒழிப்பு வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டார். அந்த தீர்ப்பளிக்கப்பட்ட உடனேயே மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட பிரிவு 8 படி அவர் தகுதி இழப்பு செய்யப்படுகிறார் என்பதுதான் இந்த சட்ட விதியாக இருக்கிறது. அப்படி பார்த்தோமானால் பொன்முடியை பொறுத்தவரையில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட போதே அவர் இந்த அமைச்சராகவும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவர் தகுதி இழப்பு செய்யப்படுகிறார் என்பதுதான் சட்டம் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் தற்போது வரையில் சட்டமன்ற செயலகம் அது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. சட்டமன்ற செயலகம் அறிவித்த பிறகுதான் இந்த சட்ட விதிகள் நடைமுறைக்கு வரும். அவர் சட்டமன்ற செயலகம் முறைப்படி கடிதம் கொடுக்கப்பட்ட பிறகுதான் அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார். பொதுவாக தற்போது இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பொறுத்தவரையில் ஒன்று அவர் குற்றவாளி இல்லை என்று அந்த குற்றவாளி இல்லை என்று அவர் தீர்ப்பு பெற்றால் மட்டும்தான் அவர் தொடர்ந்து மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் தொடர முடியும். அல்லது குற்றவாளி என்று அவர் தீர்ப்பு பெற்றால் அவர் மக்கள் பிரதிநிதியாக செயல்பட முடியாது என்பதுதான் சட்டம் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதுக்கான தீர்ப்பு வர இருக்கிறது. சலோமி.